சரி நளினி, முடிவு பண்ணிட்டீங்க. நீ அவனே லவ் பண்ணிக்கோ, கல்யாணமும் பண்ணிக்கோ, ஹாப்பியா இரு. ஆனா ஒரே ஒரு நாள் நைட் என் கூட, அது போதும். ஒரு நாள் நைட், அப்புறம் நான் வரமாட்டேன். எந்திரிச்சிட்டியா நளினி? டைம் ஆச்சு, ரெடி ஆகுங்க. பையனா லட்சணமா சாமியை கும்பிட்டுட்டு போடா. நாளையிலேருந்து சாப்பாடு போகிறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் அதை பண்ண சொல்லுங்க. கும்பிட்டு போகிறேன். ஒரு நாள் நம்புவேன். சான்ஸே இல்லைம்மா. சொல்லு நளினி, 5 நிமிஷம் சொன்ன, அரை மணி நேரம் ஆக போகுது. அவ்வளவுதான், 2 நிமிஷத்துல கிளம்பிட்டேன். நீ கீழே தானே நிக்கிற? ஆமா நளினி, போறவரவங்களாம் ஒரு மாதிரி பாத்துட்டு போறான். சீக்கிரம் வாமா. தம்பி, அப்பா இன்னைக்கு மட்டும் சைக்கிளை எடுத்துக்கோவாப்பா. சரிங்கப்பா, நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் பார்த்து போயிடுறேன். அண்ணா, என்னம்மா? என்னடா சட்னி கெட்டு போயிருக்கு? அப்படியாம்மா? நாளைக்கு இப்படி நடக்காதுமா. இப்படி நாங்க காசு கொடுத்தானே சாப்பிடுறோம், ஒன்னும் ஓசல சாப்பிடல. ஏய் நளினி, கத்தாத, எல்லாம் பாக்குறாங்க. இந்தா, இதை சாப்பிடு. சாப்பிடு. சாப்பாடு சூப்பர். நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. டேய், சாப்பிடும் போதே சொல்ல வேண்டியதானடா. பரவாயில்லம்மா. ஓய், யாரு? என்ன? எதுக்கு வர சொன்ன? ஒரு நிமிஷம். இந்தா. என்ன ஸ்பெஷல்? ஆனிவர்சரி. அப்பா அம்மாக்கு ஆனிவர்சரி. ஆனிவர்சரி. மாமா, என் வீட்டில் உன் நோட்டு மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ஏன் நோட்டா? ஓ, இதான் மேட்ரா? காவியா, இது என் நோட்டு இல்ல. இல்ல, உன் பேர் தான் போட்டு இருந்துச்சு. இது என் நோட்டு இல்லைன்னு சொல்றேன்ல. கால் பண்ணாதன்னு சொன்னேன்ல. ஒரே ஒரு டவுட் நளினி. என்ன? கியூட்டுக்கு ஸ்பெல்லிங் என்ன? இது ரொம்ப முக்கியம். ஏய், இதை மட்டும் சொல்லிடு, வச்சிடுறேன். CUTE. தப்பு. கியூட்டுக்கு ஸ்பெல்லிங் YOU. காவியா, சொல்லுங்க அத்தை. ஜெயிட்ட காஃபியை கொடுத்துரு. என்ன பண்றவ? மாமா, அத்தை உங்ககிட்ட காஃபி கொடுக்க சொன்னாங்க. எனக்கு வேணாம், நீ உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. இந்த புக்கை மட்டும் கீழே வச்சிடுறியா? ஐ லவ் யூ நளினி. நான் உன்னை லவ் பண்றேன் மாமா. லவ் பண்றியா? காவியா, உன்னை எனக்கு பிடிக்கும். கேரிங் பிடிக்கும். ஆனா அது லவ் இல்ல. அது லவ்வான்னு தெரியல. இது நல்ல நட்பா இருக்கட்டுமே. எனக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறமா தான் உண்மை லவ் வந்துச்சு. உனக்கும் நட்பு ஒரு நாள் காதலா மாறும். அதுவரை நான் வெயிட் பண்றேன். காவியா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். 2014 4 வருஷத்துக்கு முன்னாடி சாக்லேட் கொடுத்தானே. ஏய், யாரடி அவன்?
எங்கடி மீட் பண்ண? பக்கத்து கிளாஸ் பூபதி தானே? சிச்சி அந்த ட்ரௌசர் பையலாம். அப்ப யாருன்னு சொல்லு. 12th C விக்னேஷ். விக்னேஷ்க்கு பூபதியே பரவாயில்ல. சக்திக்கு விக்னேஷ் எவ்வளவோ பரவாயில்ல. சரி சரி, உனக்கும் ஒரு ஆள் சிக்கிட்டான். இன்னும் நம்ம கேங்ல நளினி மட்டும் தான் பாக்கி இருக்கா. அது எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் ஒரு முக அம்சம் வேணும். ஓ, அத வச்சுதான் கணேச கரெக்ட் பண்ணீங்களோ? அமையலன்னு சொல்லு, இல்ல முடியலன்னு சொல்லு. யாருக்கு அமையல? நான் ஜெய்தான் என் ஆளு. எப்போ இருந்துடி சொல்லவே இல்ல? நானே இனிமேல் சொல்லணும்னு வச்சிருக்கேன். அப்ப போய் சொல்லு. உடனே இல்ல, ஸ்கூல் முடிஞ்சது சொல்றேன். ஜெய், ஒரு நிமிஷம். நடத்துடா நடத்து. நீ வாடா உடனே நம்ம சொல்லுங்க நளினி. அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏ ஜோடி புராஸ், நளினி உன்னை லவ் பண்றாளாண்டே. லூசுங்க. நான் உன்னை லவ் பண்றேன்ப்பா. உன்னை பிடிக்கும். உனக்கு? 2 நாள்ல சொல்லிட்டா. ஜெய், நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்த. உனக்கு ஓகே தானே? பிடிக்காதா? நொடி கடிகாரம் விரைந்தோடுதே. கன நேரம் என நீயும் பிரிந்தாலுமே கலவரம் என்னுள் உருவாகுதே. என்னில் சரி பாதி உன்னை பார்க்கிறேன். உன் கண்ணில் குடியேற கேட்கிறேன். உந்தன் செல்ல குரல் கம்பன் கவிதை மடல் நித்தம் உன்னை தேடி தொலைந்தேன் அடி. உன் டிஃபன் கொடு. நான் வர வேண்டும். உன்னுடன் வாழ ஓர் வரம் வேண்டும். உன் விழியோரம் நான் விழ வேண்டும். எழ முடியாமல் தங்கிட வேண்டும். காதல் ஒரு எப்படி இருப்பியா? சத்தியமா? தேடணும். அந்த தேடல் நம்மோடு முடிஞ்சிடணும். உன் கண்ணை நூறம் நான் ஒளிஞ்சுக்கணும். ஜெய், கண்ணு மூட. கண்ணு மூட. அம்மா, என்ன காரியனே பண்ணிட்டு இருக்க? அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, அதான் இப்படி சுத்துதுன்னு ஊரு என்ன தாண்டி தப்பா பேசும். அம்மா, நீ மாமா வீட்டுக்கு சென்னை கிளம்பு. அம்மா வேணாம்மா, இன்னைக்கே கிளம்பு. இனி நீ இப்படி ஒரு காரியம் பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. வேணாம்மா ப்ளீஸ்மா. உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உனக்காக தாண்டி இந்த உயிரை புடிச்சு வச்சிருக்கேன். ஆனா நீ என்னன்னா, அம்மா இனிமே இப்படி பண்ண மாட்டேன். மாமா வீட்டுக்கு கிளம்பு. நீ கிளம்பு. இப்பயாச்சும் புரியுதா? என்ன புரியுதா? நளினி, நம்ம என்ன சின்ன பசங்க இல்ல. அது அறியாத வயசு, பப்பில அதெல்லாம் இல்ல காவியா, அது ஒண்ணும் விளையாட்டுக்கு பண்ண காதல் இல்ல. ஓகே மாமா, நீ அவள நினைச்சிட்டு இருக்க, அவ உன்னை இப்ப வர நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. இப்ப யார் கூட சுத்திட்டு இருப்பானா அவன்? அது பப்பி லவ்னு எனக்கு தெரியும். பட் எங்க அம்மா இனி இப்படி பண்ணா நான் செத்துருவேன்னு சொல்றாங்க. ஏதாவது பைத்தியம் மாதிரி பேசாத. அப்போ வயசு வேற, இப்போ வயசு வேற. நீ என்னமோ சொல்ற, பட் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் உன்னை லவ் பண்ணல. எனக்கு இது லவ்வானு கன்ஃபியூஸா இருக்கு. நான் வெயிட் பண்றேன் மாமா. ஆனா உனக்கு கூட சொல்ல புரியாது. நான் உன்னை லவ் பண்ணல. எனக்கு எங்க
அம்மா நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. சரி எனக்கு புரியுது, பட் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு போ காவியா. சரி நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன். ஹலோ நல்லி, உன்னை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாரு? யாருன்னு தெரியல, திருன்னு முழிச்சுக்கிட்டே உன்னை வந்து கேட்டான். நான் தான் கேண்டீன் போய் பாருங்கன்னு சொன்னேன். செக்குடு ஷர்ட், ஓவரா சிரிச்சுட்டே இருந்தான். பாத்தியா? ஹலோ நளினி, ஆளே டிப்டாப்பா மாறிட்ட. ஆனா முகம் என்ன மாறவே இல்லையே. இவ்வளவு வருஷம் கழிச்சு எதுக்கு வந்த இப்போ? எதுக்கா? ஸ்நாக்ஸ் வந்தாச்சு. தேங்க்ஸ் பா சர்வர். சர்வரா? ஏய் யாரு ப்ரோ நீ? வேற சீட் போங்க. அது எங்களுக்கு தெரியும், கொண்டு வந்ததை வச்சுட்டு மூட்டு போ. ஏய் யாரா நீ? மேனஸ் இல்ல? நளினி கம் தி செட். ஏய் நீ இரு நளினி. ஏய் கையிறா, கைய வச்சுட்டு. யாருன்னு உனக்கு தெரியல, நளினி சொல்லியிருக்க மாட்டா. யார் நளினி இவன்? ஜெய். நளினியோட காதலன். ஆமா நீ யாரா? அவ என் ஃப்ரெண்டு. ஓ சாரி பாஸ், முதல்ல சொல்லாமல நளினி. கேட்கவே மறந்துட்டேன். நல்லா இருக்கியா? சாரி பாஸ், நளினி என்னை பத்தி சொல்லியிருக்க மாட்டா. உன்னை பத்தி A to Z எனக்கு எல்லாமே தெரியும். இவ்வளவு நாள் வராம என்ன புல்லு பிடிக்கிட்டு இருந்தியா? நளினி உன் ஃப்ரெண்டுன்னு பாக்குறேன், இல்லைன்னா வாய கிழிச்சிரு. நானே கேக்குறேன், இப்போ எதுக்கு வந்த? சரி என் மேலதான் தப்பு, உன் கோவம் புரியுது. ஆனா 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ இருக்கிற இடம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு, அதான் வந்தேன். நளினி டைம் ஆச்சு, இன்னும் இங்க என்ன பண்றீங்க? நவீன் திட்ட போறாரு, சீக்கிரம் வாங்க. சரி நளினி நீ போ, சாயங்காலம் பேசிக்கலாம். நீ போய் ஒர்க்க பாரு. ஏய் நளினி என்னாச்சு? ஏய் நல் அழாத நளினி. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு. செத்தெல்லாம் போல இருக்கு தெரியுமா? ஏன் இப்படிலாம் பேசுற? இப்படிலாம் நடக்கணும் உனக்குன்னு தெரியுமா என்ன? 4 வருஷமா அவ என்னையும் நினைச்சிட்டு இருந்திருக்கான், ஆனா நான் அப்படி இல்லையே. சரி அழாத, அவங்களுக்கு என்ன நடக்கும் இருக்கோ அதான் நடக்கும். எனக்கு யார்கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோன்னு தோணுது. சரி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாயிரும். நான் இருக்கேன்ல. ஐயோ நீங்க இது பார்க்கலையே. நளினி உட்காரு உட்காரு. சர்வர், நமக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வாங்களேன். சர்வரா? பயப்படாதீங்க, காசு நான் கொடுத்துட்றேன். பட்டி காட்டான். நளினி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இந்த கர்ச்சீஃப் யாருன்னு தெரியுதா? உன்னதுதான். நீ உன் ஃபோனு கொடு, என் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சு. அப்புறம் உன்னோட ஃபோட்டோ. இது யாருன்னு தெரியுதா? நீதான். உன் பேக்ல இருந்து உனக்கே தெரியாம சுட்டேன். அப்புறம் இந்த வாட்ச் ஞாபகம் இருக்கா? நாலு வருஷம் நீ என் கூட இல்லைனாலும் ஒவ்வொரு பொருளையும் நீ என் கூட தான் இருந்த. இந்தா. ஏய் நல்லி, நல்லி இருங்க பாய். அத அழுதுட்டு போறான்னு பாக்குறீங்களா? அது ஆனந்த கண்ணீர். சந்தோஷத்துல பேச்சு வராம போறா. போடாங் ஊசுப்பைய. ஐ லவ் யூ நளினி. நீ இல்லாம லைஃப் நினைச்சு பார்க்கவே முடியல. அது என்ன சொல்லனே தெரியல. நீ சொல்லிரு, அவன்கிட்ட கிளியரா சொல்லிரு.
நீ வராதடா, நீ இல்லடா, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிரு நளினி. எப்படிடா சொல்லுவேன்? 4 வருஷமா என்னையும் நினைச்சிட்டு இருந்திருக்கான். அவ்வளவு ஈஸியா போன்னு சொல்லிட முடியுமா? தப்பெல்லாம் என் மேல. அப்போ என்ன வேணான்னு சொல்றியா? என்ன மறந்துட சொல்ற அதானே? அப்படிலாம் சொல்ல ஹரி. பட் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சொல்லி புரியவே இல்லை அவன்கிட்ட. அதான் சொல்றேன்ல, எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. அப்போ இன்னும் அவனை லவ் பண்றியா? ஏய், நான் சொன்ன நான் அவனை லவ் பண்றேன்னு. நான் அவனை லவ் பண்ணல. நீயாவது நீ புரிஞ்சுக்கோடா. சரி, அவன்கிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல அதானே? நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அவன் நம்பர் அனுப்பு. ஹரி, தைரியமா பேசிடுறா. பாஸ் வாங்க வாங்க. எதுவும் சாப்பிட்றீங்களா? ஐயோ, பக்கத்தில் இருக்கிறது கடை இல்லையே. இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். சொல்லுங்க. நான் நளினிய என்ன சொன்னீங்க? ப்ரோ, நான் நளினியை லவ் பண்றேன் ப்ரோ. ரைட்டு. நாங்க மேரேஜ் பண்ணிக்க போறோம். சரி ப்ரோ, சிரிக்காதீங்க ப்ரோ. பாஸ், சீரியஸா பேசும்போது நீங்க தான் காமெடி பண்றீங்க, பின்ன சிரிக்காம என்ன பண்றது? ப்ரோ, நீங்க லவ் பண்ணீங்க, காதலிச்சீங்க, அதெல்லாம் அப்போ ஓகே. இப்போ நான் தான் லவ் பண்றேன். சூப்பர் பாஸ். ஆமா, அது நளினிக்கு தெரியுமா? ப்ரோ, நளினி இது எப்படி உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. பாஸ், நீங்க ஏன் டைரக்டர் ஆக கூடாது? இல்ல, நல்லா கதை சொல்றீங்களே. ஒரு நிமிஷம். என்ன அளவு? எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. அப்போ இன்னும் அவனை லவ் பண்றியா? ஏய், நான் சொன்ன நான் அவனை லவ் பண்றேன்னு. நான் அவனை லவ் பண்ணல. நீயாவது நீ புரிஞ்சுக்கோடா. கேட்டிங்களா? அவ்வளவுதான். நாங்க லவ் பண்றோம். நாங்க மேரேஜ் பண்ணி போறோம். இனி நீங்க வராதீங்க. இனி நளினி கூட உன்னை பார்த்த இடத்துல புதைச்சிட வேண்டாம். ஏய், அவன் அடிக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஹரிய ஏன் அடிச்ச? வாங்க மேடம். தோ இந்த வாட்சை கட்டிட்டு கையை புடிச்சிட்டு என் கூட இருக்க நினைச்சிட்டு வாழ்றேன். ஆனா உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? கேட்டா 4 வருஷம் வரல. 4 இல்ல 40 வருஷம் ஆனாலும் நீ வெயிட் பண்ணிருக்கணும். அதானே லவ்? அவன மனசை மாத்திக்க சொல்லு. அவனை விட்டு ஒரேடியா போக சொல்லு. இதே ஆம்பளைங்க செஞ்சா சும்மா இருப்பீங்களா? ஒருத்தைய லவ் பண்ணிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணா 100 குட்டி கல்யாணத்தை எடுத்து கேவலப்படுத்திட மாட்டீங்க? அதே ஆம்பளைங்க நாங்க என்ன இழிச்ச வாங்களா? பழகிறதுலாம் பழகிட்டு மறந்துடுனா எப்படி நளினி? நீ என்ன லவ் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்ப. நான் பழைய படத்துல வர மாதிரி நீ யார் கூட இருந்தாலும் நல்லா இருன்னு வாழ்த்தணும். எனக்கு அந்த அளவுக்கு பெரிய மனசுலாம் இல்லை. நீ நிம்மதியா இருக்கியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். இனி அவன் கூட பேசுற சோழியே இருக்க கூடாது. நீ வேற ஜாதின்னு தெரிஞ்சும் நான் லவ் பண்ணல. கடைசியில புத்திய காட்டிட்டலடி. போடி. ஹலோ ஹலோ, நளினி இருக்காங்களா? அவ இருக்கா. நீ யாரா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்க கொலீக் பேசுறேன். அவளுக்கு நீ எத்தனாவது ஆளு? ஷிட். மை சாய்ஸ், காட்ஸ் பிளான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹலோ, யாரு? நளினி, உனக்கு ஃபோன். ஹலோ, நளினி, உன் போனுக்கு நவீன் கால் பண்ணாராம். வேற யாரோ எடுத்து அசிங்கமா பேசுறாங்களாமே. என்னாச்சு? நானும் கால் பண்ணேன். ஏதோ ஒரு பையன் எடுத்து பேசினா. எதுவும் ப்ராப்ளமா? ஹலோ. என்னாச்சு நளினி?
செத்தரலாம் போல இருக்குடா. சத்தியமா முடியல. போதும் நளினி, 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நீ தான் கஷ்டப்படுற. இது லவ் இல்ல, நான் போயிடுறேனே. என்ன கொஞ்ச மாசம் அழுவேன், சரியா சாப்பிட முடியாது, இருக்க முடியாது. உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. ஆனா ஒண்ணு, நீ என் கூட இருந்தனா நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் நளினி. வேற என்ன சொல்லன்னு தெரியல. சொல்ல நீ ப்ரோ. ஏய், உன்னை கேட்டனா? நாங்க 2 பேரும் என்ன நளினி? நான் இல்லாம உன் லைஃப் எப்படி இருந்துட்டு போறது இல்ல. லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். உனக்குன்னு ஒரு பொண்ணு. ஒரு நிமிஷம் இப்பதான் ஞாபகம் வருது. இது என்னது, மை சாய்ஸ்ன்னு போட்டு பாடி போன பூ, காட்ஸ் பிளான்ஸ் போட்டு பூங்குத்து. நல்ல கதையா இருக்கே. ஆக்சுவலா நீ எப்படி போட்டிருக்கனா, மை சாய்ஸ் மை அனதர் சாய்ஸ்ன்னு போட்டிருக்கணும். ஏன்னா அவனே நீ தானே செலக்ட் பண்ணிருக்க. உன்ன மீறி அவன் வந்திருக்க மாட்டான்ல. அதுக்கு ஒரு காரணம், அத கடவுள் மேல போறது. எப்பா நல்லா பண்றீங்கடி. நீ மட்டும் ஒழுங்கா ப்ரோ. ஜாதி பத்தி என்ன பேசுறீங்க? நீலாம் லவ் பண்ணன்னு சொல்லாத. ஏண்டா அவ என்னென்ன பண்ணிருக்கான் தெரிஞ்சும் அவ கூட இருக்கியே, அப்போ நீ எவ்வளவு கேவலமான இருப்ப. ஜெய், அசிங்கமா பேசாதடா. ஏமா, நாங்க பண்றதெல்லாம் சிங்கம், நீங்க பண்றதெல்லாம் டீசன்ட். சொன்னதுதான். நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு என் கூட இருக்க வேலைய பாரு. ஏண்டா உன்னை இவ்வளவு அடிச்சும் திரும்ப வந்திருக்க. என்ன பண்ணலாம்? சர்வர் தம்பி, உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ். அன்னைக்கு லவ் பண்ண என்ன கழட்டி விட்டு இன்னைக்கு உன்ன லவ் பண்றா. நாளைக்கு இன்னொருத்தன் வந்தா உன்னை கழட்டி விட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ப்ரோ எல்லாம் எங்களுக்கு தெரியும் ப்ரோ. தயவு செஞ்சு உங்க வேலையை பார்த்து போறீங்களா? அதே எப்படிப்பா? சாப்பாடு போட்டு பாதையில எழுந்திரிக்க சொன்னா அடுத்தவே சாப்பிட்டே இல்லையில நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும். என்ன நளினி? ஜெய், நீ வந்தது எனக்கு நிம்மதியும் இல்ல, என் மனசுலயும் நீ இல்ல. எனக்கு தான் தெரியுமே, நான் ஒன்னும் மனசுல இடம் கேட்கல, உன் மடியில தானே இடம் கேட்டேன். ஒரே ஒரு நைட்டு தான். டேய், உன்னை சாவடிச்சிருவேன்டா. என்ன சாவடிச்சுட்டு நீ உள்ள போயிருவ. வெளியே வரும்போது அவ வேற ஒருத்தன் கூட இருப்பா. தேவையாடா உனக்கு? உன்னை சரி நளினி, முடிவு பண்ணிட்டீங்க. நீ அவனே லவ் பண்ணிக்கோ, கல்யாணமும் பண்ணிக்கோ, ஹாப்பியா இரு. ஆனா ஒரே ஒரு நாள் நைட் என் கூட, அது போதும். ஒரு நாள் நைட், அப்புறம் நான் வரமாட்டேன். என்ன ஹரி? நீ இவ்வளவு கேவலமா பண்ண நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. நேத்து கூட நீங்க 2 பேரும் நல்லா இருங்க, நான் விலகிறேன்னு சொன்னான்டா அவன். ஆனா நீ படுக்க போய் ஒன்னவா லவ் பண்ண. அத நினைச்சாலும் எனக்கு அசிங்கமா இருக்கு. நல்ல வேலை இப்பயாச்சும் உன் இன்டென்ஷன் என்ன எனக்கு தெரிஞ்சதே. இது என்ன ஆனாலும் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இப்ப நான் உன்னை லவ் பண்ணல, ஆனா அப்போ உன்னை பொய்யா லவ் பண்ணல. இனி எங்க லைஃப்ல நீ வந்துடாத. வா ஹரி, போலாம். மூணே நாள்ல இவ்வளவு நடந்துருச்சா? என்னடா லவ், மயிறு லவ். விர்ரா, உன்ன மாதிரி பையனை மிஸ் பண்ணல கண்டிப்பா வருத்தப்படுவா. இல்லடா மச்சான், நீ ஒன்னும் 4 வார்த்தை நாக்கப்படுகிறதுக்கு நல்லா நறுக்குன்னு கேட்டு வந்திருக்கணும். அவன் சரியான டேய், நீ என் ஃப்ரெண்டு தான், அதுக்கு நான் அவளை திட்டலாம் உனக்கு உரிமை இல்லை. ஓ ஆமா ஆமா, எனக்கு திட்ட உரிமை இல்ல. ஆனா அந்த பொண்ணை படுக்க கூப்பிட்டியே, அதை சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கா? அதை பத்திலாம் என்கிட்ட பேசாத. ஏண்டா, உன்னை நல்லா வச்சு செஞ்சிருக்கிறா, நீ என்னடா அவளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கிற? அப்படி நீ நல்லவனா ஓ லவ் எடுத்து சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியதானடா. இப்படி இருக்கிற கேவலமா பேசி வந்திருக்கிற. டேய், அவ என்ன இப்ப உண்மையாவே லவ் பண்ணிருக்காடா. ஆனா அந்த 4 வருஷம் நான் இல்லாதனால அவன் அன்பு காட்டினது, அவளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது, கேர் பண்ணதெல்லாம் சேர்த்து லவ்வா மாறி இருக்கு. அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலையடா. இது தெரியாம நான் திரும்ப வந்து இதெல்லாம் எப்படி என்கிட்ட சொல்றது தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காடா.
என்னை பத்தி பேசினாலே மூச்சு வாங்குறாடா. நான் வந்ததுல இருந்து நிம்மதி இல்லைன்னு சொல்றாடா. அவன் மனசுல நான் இல்ல, மனசுக்குள்ளாவே அவன் தாண்டா இருக்கான். அங்கேயே செத்துட்டேன்டா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடுறதாண்டா லவ். அவ ஆசை அநியாயமான ஆசை அந்த கூட அவளுக்கு பிடிச்சிருந்தா அதே பண்ணட்டும். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருங்க, நான் விளைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தா உண்மையா இருந்த ஒருத்தனை ஏமாத்திட்டோன்ற கில்ட்டு லைஃப் ஃபுல்லா இருக்கும்டா. ஃபியூச்சர்ல அவங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் என் பேரை சொல்லி காட்டிடுவான்டா அவன். எனக்கு அவ கில்ட்டோட இருக்கக்கூடாது, அவங்களும் ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு கேவலமானவனா இருக்கணும், கெட்டவனா இருக்கணும். அதான் என்னை பத்தி யோசிச்சாலே அசிங்கமா இருக்கணும். அதான் அப்படி பேசிட்டு வந்துட்டு இனி அவ ஹாப்பியா இருப்பா. இதெல்லாம் யாருக்கும் தெரிய வேணாம்டா. இனிமே அவளை தப்பா பேசாதடா. சாரிடா, தெரியாம சொல்லிட்டேன்டா.